Hello all. இந்த வீடியோவில் how I scored 136 out of 150 in SSC 2024 அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இப்போது ப்ராசஸில் இருக்க எம்டிஎஸ், அதாவது செப்டம்பர் டு அக்டோபர் 2024 அந்த டைமில் நடந்த எக்ஸாம்ஸு. இதுக்கு இன்னும் ஃபைனல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ஸோ இது எப்படி மார்க்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா, எப்போயுமே எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று வரும் நமக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துட்டு நம்ம வேரியஸ் வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணோம்னா, ஸோ நம்மளுடைய மார்க்ஸ் வந்துட்டு அவங்க அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்லேருந்து நம்ம மார்க்ஸ் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய மார்க்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இப்போ காட்டுறேன் என்னுடைய மார்க்ஸை. ஸோ இதுதான் என்னுடைய மார்க்ஸு. ஓகே, அக்டோபர் 16th இந்த டேட்டில் நடந்த எக்ஸாமு. ஆஃப்டர்நூன் செகண்ட் ஷிஃப்ட் என்னுடையது. இதான் செகண்ட் ஷிஃப்ட்டு. ஓகே, இது வந்துட்டு ரா மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் ரேங்க் இருக்கும். ரா மார்க்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்றது. இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 150 இந்த எக்ஸாமுக்கு. அந்த 150, அதாவது ஸ்கோரிங் பார்ட் வந்து 150. அந்த 150ல் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான், அந்த 150க்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி இந்த ஓவரால் ரேங்க் இருக்கும். இதுக்கப்புறம் நார்மலைசேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணோடனே ரேங்க்ஸ் எல்லாம் மாறும். ஸோ நான் வந்து காட்டுறேன். ஓவரால் ரேங்க்ஸ் வந்து ஒரு 16, அதாவது அவுட் ஆஃப் 1,56,000. ஸோ இது என்னன்னா, மொத்தம் அட்டன் பண்ணவங்க இந்தியா லெவலில் 16 அந்த மாதிரி கிடையாது. இந்த வெப்சைட்டில் எத்தனை பேர் இந்த டீட்டெயில் பார்த்துருக்காங்களோ அவங்கள அந்த பார்த்த மார்க்ஸில் வந்துட்டு 16th நம்பரில் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம 100% வந்துட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு இதாக எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்காக இது கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் எவ்வளோ பேர் நம்ம ரேங்க் பார்த்துருக்காங்களோ அதோடைய டீட்டெயில் தான் இது. ஓகே, ஸோ ஓவரால் ரேங்க் வந்துட்டு 16 இந்த வெப்சைட் பேஸ் பண்ணி. ஃபிஃப்த் ரேங்க் வந்துட்டு 2, கேட்டகரி ரேங்க் வந்துட்டு 8. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு என்னுடைய ரேங்க்ஸு. இப்போ அடுத்து மார்க்ஸ். எம்டிஎஸ் பேட்டர்னை பொறுத்தவரை செக்ஷன் 1, செக்ஷன் 2 ரெண்டு இருக்கும். செக்ஷன் 1 வந்துட்டு கம்ப்ளீட்லி குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். ஸோ அதில் எடுக்கிற மார்க்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது, ஃபைனல் ரிசல்ட்ஸ் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. செக்ஷன் 1ல் இருக்கிறதா இந்த ரெண்டுமே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங். அடுத்து செக்ஷன் 2ல் இருக்கிறதா வந்துட்டு நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் வந்து நம்ம கட் ஆஃப் டிசைட் பண்ணுறது. இதான் ஃபைனல் ரேங்கிங்கே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகே, அதுவும் அப்புறம் இங்கிலீஷும் இருக்குது. ஓகே, செக்ஷன் 1ல் வந்துட்டு இது வந்துட்டு அட்டம்ப்டட் கொஸ்டின், நாட் அட்டம்ப்டட். இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. செக்ஷன் 1ல் மட்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் குவாலிஃபைங் இன் நேச்சர். ஸோ அதனால் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். 20க்கு 20 அட்டன் பண்ணியிருக்கேன். 17 ரைட்டு, 3 கொஸ்டின்ஸ் ராங்கு. ஓகே, அடுத்தது வந்துட்டு ரீசனிங் வந்து 20 அட்டன் பண்ணியிருக்கேன், 20மே கரெக்டு. ஓகே, ஸோ செக்ஷன் 1 மார்க் நமக்கு தேவையில்ல. அது செக்ஷன் 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷனு. ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ், அந்த ஜிகே இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் 23 அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு அவுட் ஆஃப் 25. ஓகே, மொத்த கொஸ்டின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க். ஓகே, ஒரு கொஸ்டின் வந்துட்டு 3 மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். இதில் 1/3 மார்க் நெகட்டிவ் நினைக்கிறேன், 1/3 மார்க்கும் நெகட்டிவ் சம்திங். ஓகே, ஸோ 25க்கு வந்துட்டு 23 அட்டம் பண்ணியிருக்கேன் நான். 23 அட்டம் பண்ணதில் 1 ராங் ஆயிருக்கு. ஓகே, 22 வந்துட்டு கரெக்ட், கொஸ்டின் கரெக்டு, 1 ராங்கு, அதுக்கு மார்க் மைனஸ் ஆயிருக்கும். இங்கிலீஷில் வந்துட்டு 25 அட்டம் பண்ணியிருக்கேன். 25 கொஸ்டின் மொத்தம். ஸோ 25மே வந்து அட்டம் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு 24 கரெக்டு, 1 வந்துட்டு ராங். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் ராங் ஆயிருக்கு இங்கிலீஷில். செக்ஷன் 2 உடைய டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு 136 அவுட் ஆஃப் 150. 150க்கு 136 மார்க்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது மட்டும்தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 2 மார்க்ஸ் இதுதான் வந்துட்டு ஸ்கோரிங் பார்ட்டு. ஓகே, போனஸ் மார்க்ஸ் இல்லை, நார்மலைஸ்ட் மார்க்ஸ். இது எஸ்எஸ்சி பொறுத்தளவு ஒரு எக்ஸாம் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு மாதம் இல்லை, ஒரு 2-3 வாரமாவது நடக்கும் மினிமம். ஓகே, 2-3 வாரம் நடக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 ஷிஃப்ட் இல்லை 4 ஷிஃப்ட் அந்த மாதிரி கூட நடக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ வந்துட்டு ஒரு அன்ஈக்குவல் காம்படிஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நார்மலைசேஷன் அப்படின்றது ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த நார்மலைசேஷன் என்னென்னா, ஈஸியான ஷிஃப்ட்டில் இருக்கவங்க அதை வந்துட்டு எஸ்எஸ்சி டிசைட் பண்ணுறது. ஈஸியான ஷிஃப்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எடுத்த ரா மார்க்ஸில் வந்துட்டு மார்க்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே ஹார்டு கஷ்டமான ஷிஃப்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு மார்க்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் கஷ்டமான ஷிஃப்ட் அவங்க வந்து ஜென்ரலாகவே மார்க் கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு மார்க் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பேர் தான் நார்மலைசேஷன். இப்போ இந்த என்னுடைய இதில் செக்ஷன் 2 மார்க்ஸ் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணி 136லேருந்து 143 அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக அக்யூரேட்டான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் இது வந்து இந்த வெப்சைட்டில் அவங்களுக்கு வந்த டேட்டாஸ் மூலியமாக அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம நம்ப முடியாது. இது வந்து ரெஃபரன்ஸ் மட்டும்தான். இந்த 136 மார்க்ஸ்ன்றது வந்து கரெக்ட், இது வந்து அக்யூரேட் மார்க் தான். பிகாஸ் அந்த எஸ்எஸ்சியோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். பட் நார்மலைஸ்டுன்றது வந்துட்டு இது அக்யூரேட்டாக இருக்க வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது வந்துட்டு அஃபிஷியலாக ஃபைனல் ரிசல்ட் வந்து தான் நமக்கு தெரியும் நார்மலைஸ்ட் மார்க். பிகாஸ் நார்மலைஸ்ட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் கட் ஆஃப் வரும். ஸோ அது வந்து தான் தெரியும். இது வந்து நார்மலைஸ்ட் மார்க்கை பேஸ் பண்ண ரேங்க்ஸ். இப்போ 143 அவுட் ஆஃப் 150. அதில் வந்துட்டு ரேங்க் இது ஓவரால் ரேங்க் வந்து 201.
ஷிஃப்ட் ரேங்க் செகண்டு, கேட்டகரி ரேங்க் 85. ஓகே, இது வந்துட்டு அந்த ஒவ்வொரு ரேஞ்ச், அந்த மார்க் ரேஞ்சில் எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ ரா மார்க்ஸ் இது வந்துட்டு ரா மார்க்ஸை பேஸ் பண்ணது. நான் என்ன மார்க் 136 இருந்துச்சுன்னா இப்போ வந்ததுக்கு 140 அண்ட் அபவ், அதாவது 150க்கு 140 அண்ட் அபவ் வந்துட்டு 6 பேர் தான் இருக்காங்க இந்த வெப்சைட்டில் செக் பண்ணவங்க. இது ஓகே, அகைன் இந்த வெப்சைட்டில் செக் பண்ண டேட்டா மட்டும்தான் அது, நாட் ஆல் இந்தியா அந்த மாதிரிலாம் கிடையாது. அடுத்து 135 அண்ட் அபவ் வந்துட்டு 25 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என் மார்க்ஸ் வந்துருக்கு, இதெல்லாம் என் மார்க்ஸ் வரும். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுவாங்க. மேலே பார்த்தோம்னா 1,50,000 பீப்புள்ஸ் செக் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் அதிகமாக எந்த ரேஞ்சில் இருக்காங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது. அது வந்து இதே தான், அதே தான் நார்மலைஸ்டு மார்க்ஸை பேஸ் பண்ண ரேஞ்சஸ் இது. நார்மலைஸ்டு மார்க் 140 அந்த பவர் வந்துட்டு 424 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதில் அவ்வளோதான். இதான் வந்துட்டு என்னுடைய மார்க்ஸு. இப்போ ஹவ் ஐ ஸ்கோர்ட் அப்படின்றத வந்துட்டு நான் எப்படி சொல்கிறது, என்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நான் மே 2023 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, மே 2023 தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நான் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது, அந்த ஒரு நாலேஜ் இருந்தது. எதுலனா ஜிகேல வந்துட்டு அந்த நாலேஜ் யூஸ் ஆகும் நமக்கு. டிஃபால்ட் அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபிக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை மட்டுமே வச்சுட்டு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாமான்னா முடியாது. பிகாஸ் எஸ்எஸ்சின்றப்போ நமக்கு இந்தியன் ஓரியன்டாக வந்துட்டு இந்தியன் நேஷனல் லெவல் ஓரியன்டாக நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த மாதிரிலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்துட்டு சிஜிஎல்லுக்கான சிஜிஎல்லோடைய நோட்டிஃபிகேஷன் இந்த இது இந்த இருக்குல்ல, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 நோட்டிஃபிகேஷனு. இதில் இருக்கிற சிலபஸ் நான் ஃபஸ்ட்டு மே 2023 ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து கம்ப்ளீட்டாக சிஜிஎல்லுக்கு தான் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்னும் வந்து சிஜிஎல் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், அப்போ வந்து சிஜிஎல் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து சிஜிஎலோடைய சிலபஸ். ஸோ இந்த 4 செக்ஷன் இருக்கும். இது வந்துட்டு டயர் 1 4 செக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் ரீசனிங், செகண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்து வந்து ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸு, அடுத்து வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இது அதோடைய சிலபஸ். ஓகே, ஸோ ரீசனிங் பார்த்தோம்னா நமக்கு இது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது வந்துட்டு ஜென்ரலாக நமக்கு ஈஸி தான் ரீசனிங்கு. ஓகே, இது வந்து ஈஸி இன் த சென்ஸ் எப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் தான், கம்ப்ளீட் ப்ராக்டிஸு. நாங்கள் வந்துட்டு எப்போ டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா காலையில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது ரீசனிங்காக தான் இருக்கும். ரீசனிங் வந்து டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட், அதாவது அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் இறங்கிட்டோம் அப்படின்னாலே டெஸ்ட் புக் அப்படின்ற ஆப் வந்து ரொம்ப அவசியம். எனக்கு தெரிஞ்சளவு அந்த டெஸ்ட் புக் ஆப் வந்து ரொம்ப எசென்ஷியலாக தான் இருக்குது நம்ம எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அது இருந்தால் நம்ம வந்து டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்க்க முடியும், நம்மளுடைய என்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போக டெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் புக் ஆப் வந்து நான் சஜஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அந்த ஆப்பில் தான் வந்துட்டு டெஸ்ட் புக் ஆப்பில் தான் வந்துட்டு இந்த ரீசனிங் உடைய டெய்லி டெஸ்ட் வந்துட்டு நான் போடுவேன். செக்ஷன் டெஸ்ட்டு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எவ்ரிடே மார்னிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரீசனிங் டெஸ்ட்டில் தான் ஆரம்பிப்பேன். ஸோ இது ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறோன்ற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ரீசனிங்கை பொறுத்தளவு. நம்ம வந்துட்டு கோடிங் டிகோடிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வந்து நம்ம பெர்ஃபார்மே பண்ண முடியும். ரெகுலர் ப்ராக்டிஸ் போகிறதுனால எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட் நான் இதெல்லாம் ஆரம்பிப்பேன். இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் மாதிரி, டெய்லி பேப்பர் படிக்கிற அந்த மாதிரி வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் எனக்கு இருந்துச்சு ரீசனிங்கில். ஓகே, அதுவும் சிஜிஎல் நான் இப்போ சொல்கிறது வந்து கம்ப்ளீட்லி என்னோடய சிஜிஎல் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ எம்டிஎஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. இதுதான் வந்துட்டு எம்டிஎஸ் உடைய சிலபஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அதோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் எல்லாமே அப்படியே சிமிலராக தான் இருக்கும். ஸோ சிஜிஎல் சிலபஸ்க்குள்ளே தான் வந்துட்டு எம்டிஎஸ் சிலபஸ் எப்பயுமே இருக்கும். ஓகே, ஸோ நான் அதனால் சிஜிஎல் நான் ப்ரிப்பேர் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணது தான், அதாவது சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணது, பட் எம்டிஎஸ் அதை சட்டம் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு இதுக்கு வந்துட்டு அதான் ப்ராக்டிஸ் தான், கம்ப்ளீட் ப்ராக்டிஸு, டெய்லி ப்ராக்டிஸ், அவ்வளோதான் இந்த இது கொடுத்துரும். அது ஜென்ரல் அவேர்னஸ். அவேர்னஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்கு, ஜென்ரல் பாலிசி அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 2 கீ லைன்ஸ் இங்கே இருக்கும், இந்த இருக்குல்ல, எவ்ரிடே அப்சர்வேஷன் இது ஒன்று, அப்புறமேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெக்ட் ஆஃப் எனி எஜுகேட்டட் பர்சன் அப்படின்ற டீட்டெயில். இது ரெண்டும் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு இது ரெண்டையும் மீன் பண்ணியிருப்பாங்க. என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் கீவேர்ட்ஸ் இந்த சிலபஸில். ஸோ இது என்ன ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா நம்ம எல்லா எக்ஸாம்ஸும் படிக்கிறது தான். டிஎன்பிசியில் படிச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், வேறு எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி. ஸோ இந்த 5 இதுவுமே வந்துட்டு நம்ம டிஎன்பிசியில் படித்ததும் படிக்கணும். அது போக
ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு இதில் நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதை ரிலேட்டடெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். நார்த் இந்தியன் கிங்டம்ஸ், மகாஜனபதாஸ், அதில் வந்துட்டு அதிக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக அந்த புத்திசம், ஜெயினிசம், ஐவிசி அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் இதில் ஹிஸ்ட்ரியில். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து நம்ம டிஎன்பிசி படிச்சிருக்க மாட்டோம், படிச்சிருப்போம், பட் தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்போம் நம்ம. பட் இது வந்து இந்தியா லெவலில் படிக்கணும். ஸோ சிங்கர்ஸு, டான்சர்ஸ், அப்புறம் மியூசிஷியன்ஸ் அவங்களாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு கரானா இருக்கும், அவங்க வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க, என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, அந்த அவார்டு என்ன இயர் வாங்கினாங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது ஒரு சில நேரம் அவங்களோட ஃபேமஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர்ன்ட்டு வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நியூவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரெகுலராக உள்ள படிக்க 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 நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம வந்து தெரிஞ்சிடும் எல்லாமே என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்றது. அடுத்து ஜியாகிரஃபி, எக்கனாமி அதெல்லாம் வந்துட்டு இதில் வெயிட்டேஜ் வந்துட்டு மார்க் கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி பார்த்தா வெயிட்டேஜ் கம்மி. பட் நம்ம இருந்தாலும் படிச்சு தான் நான் 25 கொஸ்டின்ஸ்ன்றப்போ எவ்ரி கொஸ்டின் கவுண்ட்ஸ், நமக்கு எவ்ரி மார்க் கவுண்ட்ஸ். ஸோ அதனால் ஜியாகிரஃபின்றதும் மோஸ்ட்லி இந்தியன் லெவலில் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ரிவர்ஸ், இந்தியன் டேம்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து எக்கனாமிக்ஸ் சீன், எக்கனாமி வந்துட்டு ஜென்ரலாக நம்ம படிக்கிறது தான். அந்த 5 இயர் பிளான் அதெல்லாம் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸ் பேஸ் ஆகிருக்கும். ஆர் எனி ரீசன்ட் பட்ஜெட் ரிலேட்டடாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் பாலிசி அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச், இதுவும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அது ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் ரொம்ப ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது எஸ்எஸ்சியில். கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வருது. நம்ம டிஎன்பிசி நம்ம படிக்காத ஒரு டாபிக் ஸ்டாட்டிக் ஜிகே நீங்கள் படிப்போம். அது வந்து இந்தியா லெவலில் படிப்போம் அகெயின். அதில் வந்துட்டு ஒரு ரொம்ப அதிக ரோல் ப்ளே பண்ணுறது ஜென்ரல் அவேர்னஸ்ல அந்த ஸ்டாட்டிக் ஜிகே தான். ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக படித்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ரொம்ப தேவையானது. அடுத்து ஆப்டிடியூட் வந்து நம்ம இந்த இதில் பார்த்தா தெரியும், கம்ப்ளீட்லி மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணல ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ கொஞ்சம் வீக் ஏரியாவாக இருக்கனால இன்னும் அதை சரியாக ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நான் எதுவும் சொல்ல முடியாது. அது வந்துட்டு நம்ம ஏதாவது நல்ல வீடியோஸ், நல்ல கிளாஸஸ் நம்ம பார்த்து நம்மளாக படிச்சுக்கிறது தான், ப்ராக்டிஸ் தான். நான் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ அடுத்தது வந்துட்டு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்னா, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு பிளாக் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கும். அதில் வந்துட்டு சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், அப்புறம் ஐடியம்ஸ், அதான் ஐடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக படிக்கணும். அதாவது நான் ரீசனிங் சொன்ன மாதிரி தான், ரீசனிங் எப்படி காலையில் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த டேயில் வந்துட்டு எப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது, டல்லாக இருக்கணும், அந்த டயத்தில் வந்து இந்த இங்கிலீஷ் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த புக்கில் டெய்லி 25, டெய்லி 15 அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதை ரீட் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு கிரைண்டு தான், கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அதையும். அதுபோக நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரீட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணும். அதுபோக இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டேரக்ட் இன்டேரக்ட் ஸ்பீச் அதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் தான். டெய்லி அதே டெஸ்ட் புக் தான், டெய்லி ஒரு செக்ஷன் டெஸ்ட்டு 3 செக்ஷன்லேருந்தே 4 செக்ஷன்லேருந்தே டெய்லி ஒரு டெஸ்ட் போடணும். ஆனால் ஆக்சுவலாக நான் வந்துட்டு போடலை. நான் வந்துட்டு 3 செக்ஷன் தான் போட்டிருந்தேன். ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நான் போடுறதே விட்டுட்டேன், நான் போடலை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் மார்க்ஸ் வந்துட்டு அதில் சரியாக வரல. மித்த 3 செக்ஷன் வந்து நான் டெய்லி போட்டே தான் இருப்பேன். அந்த இதை போட்டுட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணணும், அதில் இருக்கிற ரிட்டன் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெகுலராக பண்ணணும். பண்ணுறப்போ தான் நம்மளுடைய கெப்பாசிட்டியும் நம்மளோட நாலேஜும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்துட்டு பில்டு பண்ணுற மாதிரி தான். ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் எவ்ரிடே. எவ்ரிடே வந்துட்டு ஒரு 1% பில்ட் பண்ணாலும் நம்ம வந்துட்டு ஒரு அதிகமாக பில்ட் பண்ணிடுவோம். கூடிய சீக்கிரத்துலேயே கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அதிகமாக பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அது வந்துட்டு ஒவ்வொரு படிப்படியாக போகிறது தான் எஸ்எஸ்சி பொறுத்தளவு. ஒவ்வொரு சொட்டாக படிச்சு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஜென்ரல் அவேர்னஸில் வந்துட்டு கண்டென்ட் வேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப, ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம். அது நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது வேஸ்ட்டாக தெரியும். பட் நம்ம ஒன்றா படிக்கிறோம், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு நாள் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிரமே முடிச்சிடலாம். கொஞ்சம் டைம்லேயே வந்துட்டு நம்ம நிறையா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. இந்த 4 செக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து சிஜிஎல் சிலபஸ், இதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ அப்படியே எம்டிஎஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா அதே தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் இந்த நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், மேக்ஸும் ரீசனிங்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம வீக்காக இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை, பிகாஸ் அதை வந்து மார்க்கு தரப்போகிறதே இல்லை அவங்க. ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். என்ன ஜென்ரல் அவேர்னஸும் இன்னொன்று இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் அப்படி தான். ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜும் அதை சிஜிஎல் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணால் இதுவும் கிளியர் பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸும் அப்படி தான். அது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரிஞ்சது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பட் எனக்கு நம்ம எம்பிஎஸ் வந்துட்டு ஈஸியாக தான் தெரிஞ்சது அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட்ஸ் நான் படித்தேன். ஃபர்தராக வந்துட்டு நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறோம் ஜிஎஸ்ல,
எதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி, டே டு டே ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில், அதாவது இந்த டெய்லி ஷெடியூல் சொல்லுவாங்க, அது அவங்க டெய்லி என்னோட டெய்லி ஷெடியூலாக இருக்கட்டும், இல்லை ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இது வந்து ஒரு ஐடியலான டெய்லி ஷெடியூல், இந்த மாதிரி இதுவும் வந்து நான் ஃபர்தராக சொல்கிறேன். அதுக்கு நான் ஃபர்தராக வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் மார்க்ஸ் 136. நான் எப்படி ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் வச்சு தான் இதை கிளியர் பண்ணேன். அதுதான் ஹோல் ஸ்கோர். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்தர் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.